மேட்ச் ஃபிக்சிங் செய்து இசான் கிஷனை அவுட் ஆக்கிய மும்பை அணி மீண்டும் தொடர்ந்து வெற்றி பெற்று பாயிண்ட் டேபிளை மாற்றிய மும்பை அணி சம்பவம் செய்து சாதனை படைத்த ரோஹித் சர்மா. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எஸ்ஆர்கே விசஸ் மும்பை ரெண்டு பேருக்கும் நடந்த மேட்சில் டாஸை வெற்றி பெற்ற மும்பை அணி பந்துவீச்சு தேர்வு செய்ய முதல்ல பேட்டிங் ஆடி 200லேருந்து 300 அடிப்பாங்கன்னு பார்த்த எஸ்ஆர்கே அணி பவர் பிளேயில் 5 விக்கெட் இழந்து பல்ப் வாங்கினாங்க. ரெவிஸ்கட் 4 பாலுக்கு டெக் அவுட்டில் வெளியேற அபிஷேக் சர்மா 8 பாலுக்கு 8 ரனில் 10 பால் போட்ட பாலில் வெளியேறினாங்க. இசான் கிஷன் 4 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட்டே இல்லாததை அம்பையர் ஒய்டு கொடுக்க போய் அவுட் கொடுத்து வெளியேற்றினார். ஸோ இது மேட்ச் ஃபிக்சிங் செய்யப்பட்டதுன்னு சொல்லி ரசிகர்கள் இதை வைரலாக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது கூட லைட்டாக அப்படி தான் தெரியுது. ஏன்னா அம்பையர் ஒய்டு கொடுக்க போய் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவுட் கொடுத்துட்டாங்க. இசான் கிஷனும் அதை பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எடுக்கலை. 2 ரிவ்யூ அவர் கையில் இருந்துச்சு. ஸோ ஏன் அம்பே இப்படி பண்ணார், ஏன் இசான் கிஷன் இப்படி பண்ணார், மேட்ச் ஃபிக்சிங் இந்த மேட்ச்சில் இந்த இடத்துல நடந்துச்சா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அடுத்ததாக நிதிஷ்குமார் ரெட்டி 6 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது சகால் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற ஹென்ரி கிளாசன் வர்மா கொஞ்சம் பொறுமையாக விளாண்டாங்க. இதில் வர்மா 14 பாலுக்கு 12 ரனில் வெளியேற அபினவ் 37 பாலுக்கு 43 ரன் அடித்து ஹென்ரி கிளாசன் கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. இதில் ஹென்ரி கிளாசன் 44 பாலுக்கு 71 ரன் 9 பவுண்டு 2 சிக்ஸ் அடித்து எஸ்ஆர்ஹெச் அணியை காப்பாற்றிருப்பார். அபினவ் 37 பாலுக்கு 43 ரன் 2.3 சிக்ஸ் அடிச்சிருப்பார். எஸ்ஆர்ஹெச் அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டில் பிறகு 143 ரன் மட்டும் அடிச்சிருப்பாங்க. போல்ட் 4 ஓவர் வீசி 26 ரன்களை விட்டு கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருப்பாங்க. தீபக் சகல் 4 ஓவர் வீசி வெறும் 12 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு இறங்கிய மும்பை அணியில் ரெக்கில்டன் 8 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்கும் போது உன்னட்கட் போட்ட பாலை உன்னட்கட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினாரும். வில்ஜாக், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் அதுக்கப்புறம் போட்டியை முடிச்சிட்டாங்க. இதில் வில்ஜாக் 19 பாலுக்கு 22 ரன் அடித்து வெளியேற சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா அதிரடியில் விளாண்டுருப்பாங்க. ரோஹித் சர்மா இந்த மேட்ச்சில் 46 பாலுக்கு 70 ரன் 8 பவுண்டரி 3 சிக்ஸ் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆகிருப்பார். ரோஹித் சர்மா T20யில் 12,000 ரன்களை அடித்து சம்பவம் பண்ணியிருப்பார். சூரியகுமார் யாதவ் 19 பாலுக்கு 40 ரன் அடிச்சுக்க மும்பை அணி 15.4 ஓவர் முடிவில் 146 ரன் அடித்து அபாரமாக இந்த மேட்சை வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் அவுட்டில் இருந்த ரோஹித் சர்மா 2 மேட்சுமா 70 ரன்களுக்கு மேலே அடித்து ஃபார்முக்கு வந்திருக்காங்க. சூரியகுமார் யாதவுமே அதிரடியாக விளாண்டு ஃபார்முக்கு வந்திருக்காங்க. தீபக் சகால் 10 போல்ட்டுமே இந்த மேட்ச்சில் சூப்பராக பந்து வீசியிருக்காங்க. ஸோ 10 போல்ட்டுக்கு தான் இந்த மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மும்பை அணி முதல் 4 மேட்ச்சில் 1 மேட்ச் தான் ஜெயித்தாங்க. அடுத்த 4 மேட்ச்சில் 4 வெற்றி பெற்று அது பாயிண்ட் டேபிள் RCB அணியை பின்னுக்கு தள்ளி 3வது இடம் பிடிச்சிருக்காங்க. RCB அணி விளாண்ட 8 மேட்ச்சில் 5 வெற்றி 3 தோல்வி பெற்று 10 புள்ளிகள் இருந்தாலும் மும்பை அணி அவங்களோட ரன் ரேட் அடிப்படையில் 3வது இடம் பிடிச்சிருக்காங்க. மும்பை விளாண்ட 9 மேட்ச்சில் 5 வெற்றி 4 தோல்வி பெற்று 10 புள்ளிகளோட அதிக ரன் ரேட் வச்சு 3வது இடம் பிடிச்சிருக்காங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி பாயிண்ட் டேபிளில் 9வது இடத்துல இருந்த மும்பை அணி ஏப்ரல் 28ஆம் தேதி பாயிண்ட் டேபிளில் 3வது இடம் பிடிச்சிருக்காங்க. மும்பை அணியில் தற்போது அனைத்து வீரர்களும் ஃபார்முக்கு வேறு லெவலில் கண்டிப்பாக மும்பை பிளே ஆஃப்குள்ளே என்ட்ரி ஆயிடுவாங்க. கோப்பையும் அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இசான் கிஷன் அவுட் ஆகி வெளியேறினது தற்காலிகமாக நடந்ததா இல்லை மேட்ச் ஃபிக்சிங் இந்த மேட்ச்சில் செய்யப்பட்டிருக்கா? மும்பை அணி தொடர்ந்து 4 வெற்றி பெற்று RCBயே பின்னுக்கு தள்ளி திடீர்னு 3வது இடம் பிடிச்சிருக்காங்க. இதே போல் மும்பை அணி இந்த சீசனில் சிறப்பாக வெற்றி பெற்று ஃப்ளையாக போய் கோப்பையை வெற்றி பெறுவாங்களா? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.